ஐ மீன் என்ன யோசிச்சுட்டாங்க பாரு. ஒரு பெரிய கட்சியா இருக்கிறவங்களே ஒரு தேர்தலை சந்திக்காம அவாய்ட் பண்றாங்கன்னா அதுவே ஒரு மக்களுக்கு வந்து இப்ப இவங்க வீக்கா இருக்காங்கன்னு இவங்களே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி ஆச்சு அந்த டைம்ல. என்னடா இவ்வளவு பெரிய கட்சி ஒரு தேர்தல்ல நிக்காம ஸ்கிப் பண்றாங்களே அப்படின்ட்டு. நீ திருப்பி நீ பண்ற அது தோக்கற ஜெயிக்கிற தோக்குதான் போற, இருந்தாலும் நீ போட்டியே போட பயப்படுற அப்படின்னா அவ்வளவுதான் அந்த கட்சி. திருச்சி கிழக்குல ஸ்டாலின் நின்று ஜெயிக்க சொல்பா. மக்கள் எல்லாம் வந்து வருத்த ஏன் ஓட்டு போட்டோம் டிவி கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை ஒத்துக்கிறோம் நாங்க. திருச்சி கிழக்குல ஸ்டாலின் நின்று ஜெயிக்க சொல்லு, நீ சொன்னது சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறோம். ஆமா, இன்னைக்கு நடந்த ரிசப்ஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஸ்டாலின் அங்க போய் நிக்கிறாருன்னா தன்னோட அரசியல் வாழ்க்கையை கேவலமா முடிக்க விரும்புறாருன்னு அர்த்தம். அங்கேயாவது உனக்கு டெபாசிட் கிடைச்சிச்சு, இங்க அதையும் முடிக்க பாக்குறாங்க. ஆமா, தொகுதிக்கு வந்து வாரத்துல 2 நாள் போனாராம் குளத்தூர்ல. அவங்களே பேக்ல தட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. திருச்சி நாம வேணா ஒண்ணு பண்ணுவோம். ஸ்டாலின் சாருக்கு வந்து ஒரு பாஸ் ஒண்ணு கொடுக்கலாம். எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு வர மாட்டார், ஓகேயா? எங்க அண்ணனை நாங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், ஓகேயா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி வந்து வேகப்பந்து வீச மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீங்க ஆடுப்பா, பேடு கீடு ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கோ, வேகப்பந்து வீச மாட்டோம், 100 km/h கீழே தான் நாங்க போடுவோம். ஆமா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனை பிரச்சாரத்துக்கு கூப்பிட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆதவ அர்ஜுனா வச்சே நாங்க பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சுக்கிறோம். திராணி இருந்தா வந்து நிக்க சொல்லுங்க. வேற சொல்லி விட்டுருக்கீங்க, அந்த மாதிரிதான் திருச்சி ஈஸ்ட் போகுது. அதை விட்டுட்டு சும்மா சலம்பிட்டு இருக்க கூடாது. அப்புறம் வந்து அதுல வந்து ஒருத்தன் சொல்றான், அந்த ஜென்சில வந்துட்டு ஒருத்தன், இப்பவே அடுத்தடுத்த தேர்தல் லோக்கல் பாடி வரப்போகுது பயப்படுறாங்க. நிக்க சொல்றா, ஸ்டாலின் நின்று சட்டசபைக்குள்ள வந்து கம்பீரமா பேச சொல்லு, ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள வந்து கம்பீரமா பேச சொல்லு. என்ன இருக்குது இல்ல, உங்களுக்கு பல தொகுதி இருக்குது, உங்களுக்கு தேவையான தொகுதியை எடுத்துக்கங்க. இப்பவே 5 காலியா இருக்குது, திருச்சி கிழக்கு தான் இல்ல, என்ன அம்பாசமுத்திரம் காலியா இருக்குது, இன்னும் வேற என்னென்ன என்ன ஏற்கனவே வந்து 5 ஆகி போச்சு, இன்னும் அடுத்தது லிஸ்ட் போகும். ஸ்டாலின்காக தாண்டா அவ அத்தனை இது வந்து கொடுத்திருக்காரு, ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காருடா. ஒரு தொகுதினா கஷ்டப்பட போறாரு ஸ்டாலின், சரி பல ஊர் கொடுத்து வைப்போம், அதுல எது அவர் கான்பிடென்ட்டா இருக்குன்னா நின்னுக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் இது பண்ணி. இல்ல திருச்சிதான் உங்க கோட்டையாச்சு, திருச்சிதான் உங்க கோட்டையாச்சுன்னு சொன்னீங்கல்ல. என்ன கோட்டையில பெரிய மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. கண்டக்டட் a mass raid and detected power theft during surprise inspections recurring a total of 73 lakh. அது என்னன்னா ஒரு கனெக்ஷன்ல வந்து 2 வீட்டுக்கு அந்த இதுல இல்லீகல் கனெக்ஷன்ஸ் எடுக்கிறதா, கொக்கி போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கொக்கி போட்டு தூக்குவானுங்க பாத்திருக்கியா? இபி லைனே எடுக்காம வெளியில இருந்து கரண்ட் எடுத்து இது பவர் சப்ளை எடுத்து வந்து இவங்க வந்து ஒரு இது பண்ணிக்கிடுவாங்க. நீ பார்த்தனா அவன் வீட்டுல மீட்டரே இருக்காது, மீட்டரே கிடையாது. ஆனா அவன் வந்துட்டு கரண்ட் டிவி யூஸ் பண்ணிட்டு இருப்பான், ஃபேன் ஓடும், லைட் ஓடும். திமுக காரன் வீடாதான் இருக்கும், இல்ல திமுக காரன் கம்பெனியா இருக்கும். இது மூலியமா 73 lakhs வந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்களா? ஃபைன் போட்டிருக்காங்க, 73 லட்சம் கீழே போட்டிருக்காங்க பாரு. டீனேஜ் PDCL conducted mass raids and surprise inspection to detect power theft, collecting ₹73 lakh in fines. பெனால்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம், கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்ட், நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். திமுக அரசா இருந்தா கவுன்சிலர் கீழே இருக்கவங்க எல்லாம் எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் போ அடி, அவனை இது பண்ணு மிரட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, தைரியமா தப்பு பண்ணா கூட நாங்க தான் முதல்ல ஆக்ஷன் எடுத்து அவனை அடிப்போம். இல்ல இன்னைக்கு சைதன் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எங்க அண்ணனே வந்து இந்த பண்ணல அதை பண்ணனா நாங்களே முதல்ல கேள்வி கேட்போம், நாங்க வந்து சும்மா குருட்டாம்போக்குல எல்லாம் அப்படியே இருந்துட மாட்டோம். அது எவ்வளவு ஒரு டெமோக்ராட்டிக்கா இண்டிபெண்டா இருக்காங்க பாரு, அது நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. அப்படிதாங்க இருக்கணும், அதான் சொல்றேன். இல்ல அந்த பிளெக்சிபிலிட்டி நமக்கும் கொடுத்திருக்காருல்ல தலைவர், நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்கப்பா. பிளெக்சிபிலிட்டி அவர் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தன் தொண்டர்களாலேயே அதிகம் விமர்சிக்கப்பட்டிருக்குது என்றால் அது வந்து டிவிக்கே தான்.
புரியுதா உனக்கு? அதான் சரி ப்ரோ. ஆனா அது ஒரு பாசத்துல வர்றது, அவ்வளவுதான். அது ஒரு பாசத்துல, உரிமையில இதுல வர்றது. அடிச்சுட்டு 4 நாள் திரும்ப அடுத்த வேலைக்கு வந்துருவானுங்க. ஆமா. இல்ல சரி ப்ரோ, நம்ம அண்ணனை வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கலாம், என்ன வேணா அடிக்கலாம், கடிக்கலாம். ஆனா வெளிய இருந்து ஒருத்தன் கேட்டா அது இந்த தேன் கூட்டுக்குள்ள கை வச்ச கதை தான். அப்படியே ஒரு மாஸ் ஃபார்மேஷன் ஆகி அடி எடுத்துடுறானுங்க. யாரும் மாறினாலும் இந்த பத்திரிக்கையாளங்க மாற மாட்டேங்கிறாங்கய்யா. அதனாலதான் அவங்க பேரு பத்திரிகை. இல்லங்க, 456 ஒயின் ஷாப் மூடியாச்சு. அதனால ஒரு டிவி டிபேட் உட்காந்து சொல்றாரு 150 ஒயின் ஷாப் தான் முடிக்காங்க. கொஞ்சம் பார்த்துதாவது பேசலாம்ல. குட்டாம்போக்கு அவன் சொல்றதா நானும் சொல்றேன் சொல்லிட்டு. அப்புறம் யார் தற்குறின்னு சொன்னாலும் கோடீஸ்வரன் கேட்கறான். ஏன்னா நீங்க தான் பூஜி மேடைக்கு மேடை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத ஒரு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டணுமா? யாரு சொன்னீங்கிறத கேட்டா விஜய் ஃபேன்ஸ் தான் சொன்னோம் அப்படிங்கிறான். அதுவே தப்புன்னு தெரியல அவனுக்கு. அதே ஃபேன்ஸ் தானே. நீங்க ஒன்னும் பத்திரிகையாளர்னு பேசிட்டு ராதாகிருஷ்ணனை சொல்லலையே. 2 பேரும் தான் சொன்னேன். ராதாகிருஷ்ணன் கிட்ட நான் ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்டா கூட பிளாக் பண்ணிடுவான். இல்லைங்க, வந்து சொல்லதுக்கு இடத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேச ஒரு ஆளு ஒரு இதை ஒரு உண்மையாவே பேசணும்ல. அதெல்லாம் 150 ஒன் ஷாப் தான் மூடிருக்காங்க. 456 ஒன் ஷாப் மூடிட்டாங்க இப்போ வரைக்கும். இன்னும் க்ளோஸ் பண்ண போறாங்க 2 daysல. அவருக்கு வச்ச கணக்கு உட்காந்து 150 தான் முடிக்காங்கன்னா அப்புறம் நீ எது பத்திரிகையாளர் போட்டு? இல்ல ஆக்சுவலா இதுக்கெல்லாம் ஒரு இது ஃபார்ம் பண்ணணும். ஃபேக் நியூஸ், ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப பொது டிபேட் ஷோக்கு நம்ம ஆளுங்க நம்ம சைடுல யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இல்ல போவாங்க இனிமே போவாங்க. விவேக்லாம் போயிட்டு தான் இருக்காரு. அவர் அபிஷியல் இல்லாட்டி கூட அவருக்கு கேள்வி திணறிட்டானுங்க. ஒரு ஆள் தான் போறாரு சையத் ப்ரோ. மொத்தம் 3 டிபேட் ஷோ, 3 சேனல், எல்லா சேனலும் நடக்குது. ஆண்டனி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டிபேட்லாம் பார்க்க நிறுத்திடுங்க. அங்க நம்ம ஆளுங்க போறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க பார்க்க நிறுத்திடுங்க. நான் நான் பாக்குறது இல்ல. இதுதான் ட்விட்டர்ல வருது. நம்ம சேட்டலைட் டிவியை கடந்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஆமா, அதாவது அந்த டிபேட், அதான் நியூஸ் சேனல் போடுறது, இதெல்லாம் கிரெடிபிலிட்டி எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு டிபேட் ஷோனா ஓகேவா, ஒரு டாபிக்னா எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, எல்லா கட்சியை சார்ந்தவங்க அப்படி இருக்கணும். இவனுங்களே இப்ப டிஎம்கேக்கு சாதகமா 3 பேரு, ஓகே, ஒருத்தன் திமுக ஆதரவாளர்னு போட்டுக்கிறான், இன்னொருத்தன் அரசியல் விமர்சகர்னு போட்டுட்டு டிஎம்கேக்கு ஃபுல் டைம் சப்போர்ட் பண்றான், இன்னொருத்தன் பத்திரிகையாளர்னு பேர் போட்டு வரான். அப்புறம் அந்த டாபிக் ரிலவெண்டா இருக்கு. இப்ப டிவிகே டாபிக்கா, டிவிகேக்கு ஆதரவா ஒரே ஒரு ஆள் 1 vs 3 மாதிரி. இது எங்க சாரா? இது என்ன டிபேட்? இதுல என்ன டிபேட் பண்றது? அண்ணா இதுல என்ன தெரியுமா ஹைலைட்? டிஎம்கே பவர்ல இருக்கும்போதே செந்தில்வேலன் டிபேட்டுக்கு போனானா அரசியல் விமர்சகர்னு போடுவாங்க, இல்லைன்னா அது என்ன ஊடகவியலாளர் போடுவாங்க. இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு உண்மையை பேசணும்ல. அதனால 19 வந்து பொய் சொல்லிட்டு போறது. மூத்த பத்திரிகையாளர் மணியே வந்து பேமெண்ட்டுக்கு ஏத்தாப்புலதான் பேசுறாரு. அவரை விடுங்க. அவரு அப்ப அவரை இவனுங்களோட நான் ஈக்குவேட் பண்ண மாட்டேன். ஆமா, காலையில அன்னியனா பேசுவாரு, மத்தியானம் அம்பியா பேசுவாரு, நைட் ரெமோ ஆயிடுவாரு. $1 billion question கேப்ரியல் அப்படின்னுவாரு. சச்சின் எக்ஸ்பைரி தாண்டா கடைசியா வந்திருக்கா. இல்ல ஆனா அண்ணன் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, இந்த 50 வருஷம் ஜாதி அரசியல், மத அரசியல், பண அரசியல உடைச்சிருக்கேன்னு சொன்னாரு பாருங்க. அதான் உண்மைதானே. அதான் உண்மை. அதான் சீரியஸா. இவரை தவிர அதை யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்ல ராஜா. நீங்கதான் நத்தம்ல வந்துட்டு அந்த ஜாதி ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஒரு RSS காரனுக்கு அப்பட்டமா சீட்டை கொடுத்தீங்க. நத்தம் தொகுதியில மைசூர்ல போய் முகாமிட்டு கேபினெட்ல மினிஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் நீ திமுகவை தோற்கடிக்கிறது ஒரு பெரிய, அதாவது டிஎம்கே நீ வந்து இவர் வேற மாதிரி டீல் பண்றாரு. டிஎம்கே தோற்கடிக்க மட்டும் இல்லாம இவர் டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண பாக்குறாரு. அதாவது வந்து பாஜக எதிர்ப்பு பிளஸ் நோ கரப்ஷன். நான் வந்து
நீ பாஜகவை பூச்சாண்டி காட்டி நீ கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே நீ தமிழ்நாடு அரசியல் நீ இது பண்ணி வச்சிருக்க. இப்போ நான் இது ரெண்டையுமே நான் எல்லாம் மாத்தி காட்டேன், மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணி நான் அதுக்கு எல்லா நம்ம திருக்குறள் மதத்தை மாதிரி 2 அடியில சொல்றேன். இவ்வளவு நேரம் சொன்னதை நான் திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தன்னை ஏடிஎம்கேவா பிளேஸ் பண்ணிக்கிட்டு திமுகவை எதிர்த்தாரு. இப்போ நான் தான் திமுக, நீ வேணா ஏடிஎம்கே ஆயிக்கோ, ஏடிஎம்கே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுதான் அவ்வளவுதான் நானும் முடிஞ்சு. அதுதான் செய்து சொல்றேன். அவனை வந்து நீங்க அவனை தோக்கடிக்கிறது பெரிய வழியா இல்ல ரீப்ளேஸ் பண்றது பெரிய வழியானா, நீங்க அவனை ரீப்ளேஸ் பண்றதுதான் செய்யுது ப்ரோ அவனுக்கு பெரிய வழி. அவன் தோத்தா கூட என்ன மாதிரி பண்ணி ஜெயிச்சு வருவான். இது வரைக்கும் டிஎம்கேவை எவனுமே ரீப்ளேஸ் அவர்தான் பண்ணது அண்ணன் கிடையாது. எடுத்துக்கிறேங்கிறாரடா. அவர்தான் ஹலோ பிரபா ஒயின் ஷாப் போனவர்களா கல்லாப்பட்டியில ஒரு அதை அந்த எடுத்துக்கிட்டா மாதிரி வந்துட்டு அந்த கூட்டணின்னு 4 வச்சிருந்தீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. இல்ல அதான் இப்ப வந்து உங்களுக்கு இன்னைக்கு காலையில வந்து துரை வைகோ சொன்னதெல்லாம் வந்துட்டு சாவுக்கு மேல ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறோன்னு எனக்கு எவனா தெரிஞ்சு மதிக்கிறானா உட்காந்து இதெல்லாம் இல்ல வந்து இல்ல ஆதவ துரை தான் உட்காந்து வைகோ இதை கியூரேட் பண்றான்லாம் எவனா சொன்னா சிறப்பு கட்டி அடிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் இவனு ஆதவாதம்ட்டு கிடக்குறாங்க. அப்புறம் அவன் என்ன முதல்ல இவனுங்க ஜெகதீச பெரிய மாஃபியாவா காட்டிட்டு இருந்தானுங்க. என்னமோ ஆதவ் ஒரிஜினா வந்து பார்த்தோம்னா பெரிய டான் மாதிரியும் அத்தனை அரசியலையும் ஆட்டி படைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இது பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நம்ம தலைவருக்கு இவனுங்க எந்த இதையும் கொடுக்க மாட்டானுங்க. அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, துரை வைகோ கான்செப்ட் நீ சொன்னல, அது என்னன்னா அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லிப்படுதுன்னா, இது வந்து சும்மா என்னுடைய யூகத்தை தான் நான் சொல்றேன். மேபி லைக் அவங்க கூட ஒரு 2 பேர் ரிசைன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வைகோ கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க குறைந்தபட்சம் அவர் கடந்து போயிருந்திருக்கலாம். அவர் வந்து இந்த இந்த ப்ராசஸையும் என்டோஸ் பண்ணாம இது சரி தப்பு அப்படின்லாம் சொல்லாம இது வந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன கருத்து சொல்றது அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். மாறாக அவர் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2000 அந்த 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 ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணீங்க, என்கிட்ட இருந்து ஒரு வேட்பாளரையும் அதிமுக கிட்ட இருந்து அனிதா ராதாகிருஷ்ணனையும் நீங்க இது பண்ணி ரிசைன் பண்ண வச்சுதானே திரும்ப பை எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சீங்க. நீங்க காட்டின வழியை தானே இவங்க எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு திமுகவை அட்டாக் பண்றாரு. 2 பேரை தூக்கி உதயசூரியன்ல நிக்க வச்சு நீங்க வந்து ஜெயிக்க வச்சீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ராசஸ் என்டோர்ஸ் தான் பண்றாரு இவரு. இல்ல இப்ப மதிமுகவுமே உங்களுக்கு துரை வைகோ வந்து 2029ல எம்பி ஆகணும்னா டிஎம்கேவோட இருந்தா எம்பி ஆக முடியாது. அதாவது வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கத்தானே செய்யுது. இப்போ வந்து இன்னொன்னு அது ஒண்ணு இருக்குது எம்பி ஆகணும். இன்னொன்னு நீ வந்து அதை தாண்டி இன்னொன்னு யோசிச்சு பாரு. இவங்க கூட இருக்கும்போது கட்சி எவன் கட்சியுமே வளரல சச்சிங்க. நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ஒரு கிளையாவே இவனுங்க வச்சுக்கிட்டானுங்க. ஐயுஎம்எல்க்கு வந்து எந்த ஸ்டான்ஸும் கிடையாது. ஏதோ ஒரு திமுகவுடைய சிறுபான்மையினர் அணி மாதிரி இருப்பாங்க. விசிகே வந்து திமுகவுடைய தலித் அணி மாதிரி வந்து செயல்பட வச்சிருவானுங்க. காங்கிரஸ் அதுக்கு கருத்துங்க உனக்கெல்லாம் கருத்தே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். செல்வ பெருந்தக மாதிரி ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை தூக்கி போட்டுக்கிட்டு அவ்வளவுதான். நீங்கெல்லாம் எங்களை சந்திச்சு பேசி இது பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்க வேண்டியது. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில யார் மதிமுக வைகோ எவ்வளவு பெரிய லீடரு, ஓகேவா? அவரு பிரிஞ்சு திமுக இருந்து பிரிஞ்சு இந்த கட்சி ஆகும்போது அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்துச்சு. இப்ப அவங்க சிம்பிள்லயே நிக்க முடியாத நிலைமையிலதான் இருக்காங்க. சிக்னிபிகன்ஸ் இல்லாம போகும்போது இவர் வந்து எல்லா பார்ட்டிக்கும் அதுக்குண்டான அங்கீகாரத்தை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு இண்டிபெண்டன்சி அந்த மாதிரி இது இருக்குது இல்ல, சுயமா வந்து இயங்கத்துக்குரிய. இப்ப யாரு கட்சி சொல்றாங்க அந்த கட்சியை அழிக்க பாக்குறாரு, இந்த கட்சியை உடைக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திமுக இதெல்லாம் வந்துட்டு வைப்ரேஷனே இல்லாம செஞ்சுது. எந்த கட்சியுமே ஒரு கட்சியா இயங்க விட்டுச்சா நீ சொல்லு பார்ப்போம். திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எய்தர் அது வந்து ஒரு தொங்கு சட்டசபையா வரப்போதா அப்படிங்கறதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு அவர் நான் அந்த களத்துல இருக்கணும், அப்பதான் நான் சட்டசபைக்குள்ள இருந்தாதான் அந்த ஹோல்ட நான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். செய்ய விட்டீங்களா நீங்க? அதை செய்ய விட்டாங்களா சொல்லும் பார்ப்போம். இவனுங்கெல்லாம் பேசிதானே வந்துட்டு நீங்க நிக்க கூடாது, நின்னா வேற மாதிரி இது கன்வே ஆகும் அது கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க. யார நீங்க சுயமா முடிவு 8 சீட்டு கொடுக்கறதுதான் உங்க வேலை. அதுல யார் நிக்கணும்லாம் வந்து நீங்க டிக்டேட் பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்க? அவராலே நிக்க முடியல, ஒரு தொகுதியில நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்ல அதே பேக் அடிச்சிட்டாரு. நீங்க அப்படியே நீங்க ஜெயிக்கிறீங்க, அவங்களுக்கு மந்திரி அமைச்சரவையில கூட ஒரு பதவி கொடுக்க மாட்டேங்க. கூட்டணி கட்சிக்கு ஒரு இதா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. அது டன் அண்ட் டஸ்டட் டாபிக்னு வைங்களேன். அது கொடுக்கல, இனிமே அப்படி கொடுக்காம இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா கட்சிகளையுமே ஒரு சுயமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பெருசா இயங்க முடியலங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு சுயமரியாதை அந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்க்கும்போது ஒரு இண்டிபெண்டன்சி ஒரு இதெல்லாம் வந்து கிடைக்குது இல்ல. அதெல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப ரிஜிடா தான் இருக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ரிஜிடா கூல கும்பிடு போட்டுட்டு இந்த மாதிரிதான் அனுசரிச்சு
இந்த மாதிரிதான் சொல்லுவாங்கல்ல, இந்த மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்ன அன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆமா. ஒரு இதுலதான் வந்து இவங்க கிட்ட வந்துட்டு செயல்பட வேண்டியதா இருந்துச்சு. இப்ப இங்க இங்க யார் தலையிட போறா? இவர் கட்சி விஷயத்திலேயே தலையிடுவாரான்னு தெரியல. நம்ம நான் சொல்றேன் இந்த சென்ஸ் வந்து லைக் வந்து அது அவரே அவங்க ஆட்களை எம்பவர் பண்ணி ஆனந்த் செங்கோட்டையனுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்துட்டு ஒரு இதை கொடுத்து பொறுப்புகளை வந்து கொடுத்து கிளீனா அது ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு வச்சிருக்காரு. இவரு போய் இன்னொரு கட்சியை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கலாம் சொல்லவே மாட்டாரு. அந்த கேரக்டரும் கிடையாது. ரெண்டாவது ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸும் இருக்குது. எந்த கட்சி எப்படி இது பண்ணாலும் இப்போ கம்யூனிஸ்டுகளே வந்து இவரை விமர்சிச்சாலும் அது சரி செஞ்சுக்கலாம், நாம அதை கரெக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்களும் திருப்தி அடைகிற மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இன்னொரு கட்சியை இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டான். அதிமுகல இருந்து வந்துட்டு வர்றாங்க அப்படின்னா எதிர்காலம் இல்லை, அங்க அவங்களுக்கு தெரிஞ்சு வர்றாங்க. இனிமே இந்த கட்சிக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, இதுல உட்காந்து எப்படி இது பண்ண முடியும்? எடப்பாடி என்ன எம்ஜிஆரா? இஷ்டத்துக்கு அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தோல்விக்கு பிறகும் ஒரு ஜனநாயக குரலுக்கு வந்து காது கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபியூச்சர் இல்லைன்னு தெரியுது, வேற ஃபியூச்சர் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கை தானப்பா. நீங்க யோசிச்சு பாரு, இதுல அவர் உடைச்சிட்டார் இவர் பிரிச்சுட்டார் சொல்றதுக்கு என்ன இருக்குது? நீ சொல்லு சச்சின். ஒரு நீனே இருக்கிற ஒரு நீ வந்து ஒரு ஒரு கெரியராவே நீ இதை ட்ரீட் பண்ண, நீ ஒரு கெரியராவே, இது பொது சேவை தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை நீ தவறா எடுத்துக்க வேண்டியது. ஒரு கம்பெனியாவே எடுத்துக்க, ஒரு கம்பெனில நீ ஒர்க் பண்ணிட்டு இருப்பியா? ஒரு சொல்லு பாப்போம். நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, ஓகேவா, கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா நீ அடுத்த கம்பெனியை நோக்கி நீ மூவ் ஆக ஆரம்பிச்சிருவ. இல்ல அவங்கள்ட்ட மட்டும்தான் லெட்டர் பேட் இருக்க மாதிரி எடப்பாடியார்லாம் வந்து இஷ்டமாயிருக்கு வந்து நீக்கம், பொறுப்புல இருந்து விடுவிப்பு. நானும் சொல்றேன், நம்ம கட்சியில இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இவர் வந்துட்டு இவரோட அந்த சைன் போட்டு இவங்க வெளியே அனுப்ப போடுற அவருக்கு வந்து உள்ள வர்றதும் இட்ஸ் அண்டர் ஹிஸ் ஓன் பவர் தான், வெளியே போறதும் அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்க கட்சியை நீங்க எப்படி வேணா நடத்தலாம். சிங்கிள் மேன் பார்ட்டியாவும் இல்ல சிங்கிள் மேன் கரிஷ்மால டிரைவார பார்ட்டினா ஓகே. நீங்களே எஸ்பி வேலுமணியை கோயம்புத்தூருக்கும் விஜயபாஸ்கரை வந்து புதுக்கோட்டைக்கும் விழுப்புரத்துக்கு சிவி சம்பத்துக்கும் ஒரு ஊர்ல ஒரு ஆளை நம்பி இருக்கீங்க. இப்படி நீங்க போய் அதாவது உள்ள இருக்கவங்கலாம் வெளியேற்றி அப்படி அதாவது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல, 21 கிடைக்கல, 26 கிடைக்கல. எதனால கிடைக்கலன்னா நீங்க வந்துட்டு ஒன்றிணைஞ்சு போக விரும்பாதனால கிடைக்கல. இப்போ திரும்பவும் 26 அப்புறமும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கீங்கன்றப்போ இந்த ரிசல்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு ஏடிஎம்கே வந்து அழிக்கிறது வேற யாரும் இல்ல, தலைவர்லாம் ஏடிஎம்கே உடைக்கல, எடப்பாடி தான் ஏடிஎம்கே உடைக்கிறாப்புல. அதை வந்துட்டு அவர் உடைக்கிறது வெளியே தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவர் விஜய் பேரை பயன்படுத்துறாரு. நம்ம தலைவர் தான் வந்து ஏடிஎம்கே உடைக்கிறாருன்ற மாதிரியும் அப்படின்னு ஒரு சிம்பத்தியை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ வந்துட்டு இவர் வந்து குதிரை பேரம் பண்றாரு, கழுத பேரம் பண்றாருன்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்ல போனா இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அங்க வந்து அந்த தலைமை வந்து சரியில்லை, காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது, தோல்விகளை ஆராய மாட்டேங்குது, தான் தோன்றித்தனமான நான் ஒருத்தன் தான், நான் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் அன்கண்டிஷனலி கட்டுப்பட்டாகணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது எதிர்காலம் இல்ல அங்க. அடுத்தது என்ன, கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு பெரிய எதிர்காலம் தெரியல. 2 தோல்வி தொடர் தோல்வி ஆகி போச்சு. இது வரைக்கும் அதிமுக 2 தொடர் தோல்வியை சந்திச்சதே கிடையாது. வெற்றி வேணா சந்திச்சிருக்கு. டிஎன் ராக்ஸ் தான் சொல்லுவாரு கரெக்டா. அதாவது ஏடிஎம்கேக்கு பவர்ன்றது ஆக்சிஜன் மாதிரி. ஒரு தடவை தோத்தா அந்த இருக்கிற ஆக்சிஜனை வச்சு உயிர் வாழ்ந்துரும், 2 தடவை தோத்துச்சுன்னா ஆக்சிஜன் தீர்ந்து போய் செத்து போயிரும்ன்ற மாதிரி. அது நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே இது வரையும் தொடர்ந்து 2 டைம் தோத்ததே கிடையாது. அது அப்பவே தெரிஞ்சு போச்சு, அந்த பார்ட்டி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதுக்கான செல் லைஃப் அவ்வளவுதான் அப்படின்றது வந்து நீங்க புரிஞ்சிருக்கணும். எடப்பாடியார்லாம் வந்து பேசாம வந்து தஞ்சம் பூந்துடலாம் திமுக. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து அவருக்கு அந்த ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட்ல வந்து அது அப்படிதான் இருக்குது. வெளிப்படையா இல்லாட்டி கூட அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு அப்படிதான் இருக்குது. இல்ல ஏடிஎம்கேங்கிறதே எடப்பாடியார் வந்து நம்ம கட்சியில இணையறதா பேசிக்கிறாராமே. எனத்தையாவது பேசிட்டு இருக்காத கவின். அட சீரியஸா 31லயும் தோத்துட்டா அங்க போய் இணைஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. 31லயும் தோத்துருவாரு. என்ன 31லயும் தோத்துட்டா கேள்வி இல்ல. எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ஒரு ஏடிஎம்கே பார்ட்டியே வந்து ரன் ஆகுறதுக்குன்னா அந்த ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், ஓகேவா, அவங்க தலைமையில அப்படிதான் போயிட்டு இருந்தது. அவங்க ஜெயலலிதா போன அப்புறம் அப்படி ஒரு லீடரு, ஓகே, ஒரு அக்செப்டன்ஸோ கிடையவும் கிடையாது. எடப்பாடிக்கு வந்து அவ்வளவு இன்க்ளூசிவாகவும், அதான் நீ சொன்ன மாதிரிதான், தான் எடுக்கிறதா முடிவு, கீழே என்ன நினைக்கிறாங்க அதற்கு நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன். அதாவது ஓபிஎஸ் எல்லாம் ஓகேவா, கால் உழுவாத குறையா வந்து நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி இப்படி எல்லாம் கேட்டு இது பண்ணாரு. அவரையே சேர்த்துக்க முடியல, ஓகேவா. பார்ட்டி நலனை விட நான் எடுக்கிற முடிவு அதுதான் பெருசு,
என்னோட இதுதான் அப்படின்னு அப்படின்னு நினைச்சா அப்புறம் எப்படி இல்ல அந்த பாட்டி இப்போ இதாகும்? ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் செங்கோட்டையன் அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னு சொல்ல அன்னைக்கு மனோஜ் பாண்டி இவங்க எல்லாம் போகும்போது யார் உடைச்சா? ம், அப்போ அதையே நீங்க சொல்லல. ம். என் கட்சியை உடைக்கிறீங்க, இப்ப நீங்க உங்க இது சரியில்லாம தானே வந்து போறாங்க, தலைமை சரியில்லாம தானே வந்து போறாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஆனா தலைமை நான் மட்டும்தான் இருக்கணும், என் தலைமைக்கு எவனும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, நான் வேலையும் செய்ய சொல்றதை மாட்டீங்க, கேட்கணும் இருக்குன்னா நீங்க என்ன அக்செப்டன்ஸும் இருக்கு? அக்செப்டும் பண்ணிக்க மாட்டீங்க ம் உங்க மேல இருக்க தவிர. சேம் அப்படியே அது இப்ப அவங்க கட்சி எப்படியோ இருந்துட்டு போட்டோம், டிஎம்கேவோட நம்மளே மனப்பான்மை குறை தான் சொல்லும் இருக்காரு. போதுதான் நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்றோம். ஆமா நீங்க ஆமா அது ஆமா. உங்க கட்சியை நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அது உங்க பிரச்சனை. ஓகேயா? ஆனா நாம உடைச்சிட்டோம், கிழிச்சிட்டோம், இது பண்ணிட்டோம், ஜனநாயக விரோதமா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இதுல என்ன ஜனநாயக விரோதம் இருக்குது சொல்லு பாப்போம். ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க, திரும்ப மறுபடியும் தேர்தலை சந்திக்க போறாங்க. மக்கள் அதை தப்புன்னு நினைச்சா, மக்கள் அது ஒரு ஜனநாயக விரோத இல்ல போக்குன்னு நினைச்சா ஜனநாயக விரோதமா இருந்தா கோர்ட்ல கேஸ் போடு. கோர்ட்டு கேஸ் போடும். ஜனநாயக விரோதமா இருந்தா மீண்டும் மக்கள் கிட்ட தானடா போறாங்க மேண்டேட் வாங்குறதுக்கு, அவங்க ஆமா. தோக்கடிப்பாங்க. அது இல்ல இப்ப நீங்க இது வரைக்கும் ஆட்சி பிடிச்ச போது வந்து வேற கட்சியில இருந்து யாருமே வந்து உங்க கட்சியில வந்து ஜாயின் பண்ணலையா? இல்ல திமுகலயும் அதே மாதிரி இதாகலையா, மூவ் ஆகலையா? ஓகே, செந்தில் பாலாஜில எந்த கட்சியில இருந்து வந்தான்? ம். அதெல்லாம் அப்ப என்ன, அதெல்லாம் என்ன பேரம் பண்ணி ஆள் எடுத்தீங்க நீங்க? ஆ? 8 அமைச்சர் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்க கட்சியில இருக்கிற ஆட்களுக்கு அமைச்சர் இதுல சொல்றாங்க, இவங்களுக்கு வந்து இது இல்ல, அவனை புடிச்சிட்டு வந்தாங்க, இவனை புடிச்சிட்டு வந்தாங்கன்னு. அமைச்சரவையில 8-9 அமைச்சரவை 11 அதிமுக காரன்னு கொடுத்துருக்கீங்க. 11 பேரும் வெக்கமா அப்படி. இல்ல உங்களுக்கு? 11 பேர் KKSSR இருந்து எடுத்துக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, அந்த ரவுடி பையன் ஏவாவேலு, ஒருத்தன் இருக்கானே, சேகர் பாபு, இந்த ரவுடி சேகர் பாபு. சேகர் பாபு, ம். சொல்லிட்டு அத்தனை பேரையும் அங்கேயும். அப்போ உங்களுக்கு அமைச்சர் மெட்டீரியல் உங்ககிட்ட யாரும் இல்லையா? அப்போ 75 வருஷமா என்ன புடிங்கிட்டா இருந்தீங்க? கீழ் மட்டத்துல செய்யுது, அதெல்லாம் தான் கோவமே. ஓகேவா? இவ்வளவு நாள் உழைச்சிருப்பாங்க டிஎம்கேல, வேற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கே இவ்வளவு ஒரு முன்னுரிமை, இவ்வளவு பெரிய இது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே காண்டாகுமா இல்லையா? அதான் மாத்தி கூட்டிட்டாங்க. பூட்ல அத்தனை பேர் ஆள் வச்சீங்கன்னு சொல்லிட்டு பெருமை பேத்துனீங்க, ஆனா போட்டவன் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டான். பூத் கமிட்டினா என்னன்னு தெரியுமா? பூத்துல ஆள் இருக்குதா? பூத்த பாத்திருக்கீங்களா? என்ன எகத்தாளங்கள், எவ்வளவு இதுதான். ஆணவத்துல செத்தவனோட ஆணவத்துல செத்தவன் தான் அதிகம் லிஸ்ட். புரியுதா உனக்கு? இந்த ஏகத்தாளத்துக்கு தான் கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க, இன்னும் உட்கார வைக்கணும். கூப்பிடலாம் இல்ல. அதாவது தான் சொந்த தொகுதியிலே எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு அடி வச்சிருக்கானுங்க மக்கள். ரமேஷ் தொகுதியில ஒரு வார்டுல 14 பூத் ஏஜென்ட போட்டுட்டு 5 ஓட்டு வாங்கிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஆலமரம் அந்த மரம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு 14 பூத் ஏஜென்ட் ஓட்டு போட்டனாலே 14 ஓட்டு, 5 ஓட்டு வாங்கிருக்கீங்க. பூத் ஏஜென்ட் கூட ஆள் கிடையாது, எங்க ஆளா இருந்திருக்கான் அவன். இவங்க நம்மள பேசுறாங்க, பூத்துக்கு ஆள் இருக்கா, இதுக்கு ஆள் இருக்கா, அதுக்கு ஆள் இருக்கான்னு. 75 வருஷமா அந்த மக்களை ஏமாத்தி தானே நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. என்னத்தை கிழிச்சுதான் ஜெயிச்சீங்க. ஆனா ஒரு ரவுண்ட்ல கூட அவர் லீடிங் வரலடாடி, கொஞ்சம் கூட அவருக்கு ஹோப்பே கொடுக்காதா இன்னைக்கு டேடா இன்னைக்கு. இல்ல பிரச்சாரம் போகும்போது பஸ் எல்லாம் விட்டு மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்படுத்தணும்னு நினைச்சவரெல்லாம் ஜெயிக்க கூடாதுன்னு மக்கள் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. கேட்டா சமூக நீதி பேசுவாங்க, சமூக நீதி பேசி அப்படியே அடுத்து தள்ளிடுவாங்க. பாலிமர் பூந்து விளையாடுறான் திருச்சி கிழக்கு பொதுக்கூட்டத்தில். இல்லையா? வந்துட்டான் இன்னும் வரல. வந்துட்டானா? என்ன அமைதியா இருக்கிற கண்ணு? பேசு, என்ன நடப்பு, உன் கருத்து சொல்லு. இன்னைக்கு ஸ்பீச் எப்படி இருந்தது? புலி வந்து அடிக்கடி எல்லாம் பாயாதுரா, ஓகேவா? தன்னோட இதுக்காக காத்திருந்து வெயிட் பண்ணும், அந்த மாதிரி வெயிட் பண்ணும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமே காத்திருக்குமா கொக்கு. நேரம் ரஜினின்னு சொல்லிருந்தீங்கன்னா வந்திருப்பாரு எக்ஸ்பெரி முதல்ல. இப்படி இருக்குது. தலைவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்ல. அதிமுக திமுக எல்லாம் ஒரு கூட்டணி இது பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுல இடைத்தரகர்கள் தான் நிறைய பேர் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே பயங்கரமா இருந்திருக்கும்ல. அவரு அதிமுகவே சொல்ல மாட்டாரு, நீங்க ரஜினி எடுப்பான்னு நினைக்கிறீங்க. அது இடைத்தரகர், அவ்வளவுதான். பேரெல்லாம் மென்ஷனே பண்ண தேவையில்ல. மற்றும் பலர் திமுக மற்றும் பலர் யாரையும் ஏடிஎம்கே நினைச்சிருப்பா, என்னடா என் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேரை விட மாட்டேங்கிற அப்படின்னு.
வரையில தான் ரோட் ஷோ பண்ணாருங்க. போகையில ரோட் ஷோ பண்ணல, திருப்பி ரிட்டர்ன் வரல ரோட் ஷோ பண்ணாரு. பெரம்பூருக்கும் ஒரு விசிட் அடிப்பாரு. ஆமா, அங்க கூட போகணும் விரைவில் விரைவில் விரைவில். அடுத்த வாரம் இந்த சிங்கப்பெண் அது இனாகிரேஷன் அவரோட வாயிலிருந்தே வந்துருச்சு. ம். அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வாரம் சிங்கப்பெண் வந்தது inauguration. தலைவருக்கு ஆனா ஒரு தான் விஷயம் பேர்ல வந்து தான் மேல வச்ச இத கூட பெருசா இது பண்ணிக்கல. இந்த ஓட்டு போட்ட மக்களை வந்து சிறுமைப்படுத்தியும் அவன் ஏதோ அறியாமையா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் ஒரு தற்குறி அப்படிங்கிற அந்த இதுல வந்து அவர் செம டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கு ரொம்ப காட்டமா பதில் சொன்னாரு. எஸ் 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 அதுக்குதான் அவர் இது பண்றாரு. அவரை விமர்சிச்சதெல்லாம் கூட விட்டுட்டாரு. இல்ல சைடு ப்ரோ, அதே மாதிரி இன்னொன்னு, அதாவது இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா பல வருஷமாவே இருக்கு. அத நீங்க வந்து 15 நாள் நீங்க சரி பண்ணல, சட்டம் ஒழுங்கு தெரியல அப்படிங்கறதெல்லாம் ஒரு அபத்தமாவே தெரியலையா அவங்களுக்கு? அவரே சொல்றாரு, தலைவரே சொல்றாரு, ஏன்னா ரூட் காஸ் மாதிரி இருக்கு, தெருவுக்கு தெரு இருக்கு. நான் அதனாலதான் ஹையர் அபிஷியல் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி தான். நீங்க எவ்வளவு திட்டுறீங்களோ அத நான் வந்து இந்த மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன். இல்ல இந்த 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 இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் கூட கூச்சமே இதுவும் கிடையாதா? இப்ப யாராவது ஒருத்தங்க அவங்கள பார்த்து ஓகே நீங்க வந்து அந்த ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டுல வந்து போதை வந்து கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டு நீங்க கொடுத்தீங்களா? இந்த 15 நாள்ல மறுபடியும் திருப்பி ஒரு ரீவேம்பா புதுசா வந்து புத்துணர்ச்சி பெற்று புதுசா ஆரம்பிச்சது அந்த கல்ச்சரு. 5 வருஷம் தடுக்க துப்பு இல்ல, 5 வருஷம் இது பண்ண துப்பு இல்ல. நீ 2 வாரத்துல 3 வாரத்துல வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒழிச்சிடணும், எல்லாமே தடுத்துடணும், சொன்ன உறுதி எல்லாம் உடனே இந்த 3 வாரத்துல நிறைவேற்றிடணும். கூச்சமா இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்கு? அதான் தலைவர் வந்து பெரும்பாலும் அடிச்ச மாதிரி 6 மாசம் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 6 நாள்லயே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு காரி துப்புனாரு அவரு. டெல்லியில போய் ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்றீங்க, பெங்களூர்ல போய் சவுக்கு அரெஸ்ட் பண்றீங்க. ஆனா வந்து கவினுடைய கேஸ்ல வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு கோர்ட் சொல்லியும் வந்து உங்களால சஸ்பெக்ட்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியல. அவங்களுடைய எத்தனை மாசம் செய்யுது அப்ஸ்காண்ட்ல இருந்தாங்க? அவங்க கிட்டத்தட்ட 10 மாசம் ஆப்ஷன் இருந்து கோர்ட் சொன்னதே உனக்கு வந்து ஜனவரியில வந்துட்டு சொல்லிடுச்சு. அதுல இருந்து 3 மாசத்துக்கு மேல வந்து ப்ரெஷர் கொடுத்துருச்சு அது அதிகமா, அதாவது காரி தூப்புற மாதிரி. என்ன அப்ப உங்களுக்கு அது தலைமறைவானா உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாமையா இருக்குது? இப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவ்வளவு வீக்கா இருந்ததா செய்யுது? 3 மாசம் ஒருத்தங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்டெலிஜென்ஸும் சரி இந்த காவல்துறை வந்து அவ்வளவு வீக்கா இருந்திருக்கு. 3 மாசங்கிறது வீக்காலாம் இல்ல, காவல்துறை வந்து ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அது வந்து கோர்ட் சொல்லுவாங்க தலைமுறை வந்து அவர் குடுக்குற ஐடியா வந்து என்ன கொடுத்திருப்பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல தேடுங்க, பப்ளிக் அதிகமா இருக்க இடத்துல தேடுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்திருப்பாரு. சினிமா தியேட்டர்ல தேடுங்க அப்படின்னு. இப்ப அந்த சிங்கம் படத்துல வர மாதிரி புதுசா லாட்ஜ்ல உங்களுக்கு யாராவது சஸ்பிஷியஸ் யாராவது ரூம் போட்டாங்களா? ஒருவேளை தேடும் போது அவங்க தட்டுப்பட்டுட்டாங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல அவங்கள உட்கார வைங்க, பிசி எம்பிசி அரெஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னும் பாதுகாப்பு. டேய் இப்படி தேடினா கண்டுபிடிக்கிற மாதிரி இடத்துல நீங்க தலைமறைவுன்னு இருக்கிறீங்க. நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளவு ஈஸியா ஸ்டாலின் சொன்னதை வச்சு. ஆமா, ஒழுங்கா தலைமறைவா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுவாங்க. ஏன்னா எனக்கு நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிருப்பாங்க திரும்ப. இல்ல அதே மாதிரி எந்த மக்கள் வந்து இப்ப புலம்புறாங்க 15 நாள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எந்த மக்கள் புலம்புறாங்க? மக்களே சொல்றாங்க கொஞ்சம் டைம் கொடுப்போம், எல்லாம் சரி பண்ணுவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. யார் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா? நீங்க தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு? எவ்வளவு போதை கலாச்சாரம் நடமாடிட்டு இருக்கு, தெருவுக்கு தெரு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்னாதான் குறைக்க முடியும். டைம் ஒரு குறைஞ்சதோ ஒரு 6 மாசத்துக்குள்ள அவர் எல்லாம் பண்ணிடுவாரு, ரெடி பண்ணிடுவாரு. அதுக்குள்ளேயும் வந்து 5 நாள்ல வந்து டெய்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ட்வீட்டை போட்டு. பேசுனதுல வந்து தலைவர் அதாவது இத்தனை 2 வருஷம் அரசியல் வாழ்க்கையில அரசியல் பயணத்துல வந்து தலைவர் பேசி இன்னைக்குதான் வந்து நான் வந்து ஒரு அது பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு இது ஒன்று ஓடும்.
எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேம்பெயின்ல எல்லாம் பேசுவாப்புல. அப்பெல்லாம் வந்து ஐயோ இப்படிலாம் நடக்கலைன்னா என்ன ஆகும், அந்த அந்த ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் நடக்கலைன்னா, ஒருவேளை தலைவர் சொல்ற மாதிரி நடக்கலைன்னா இதெல்லாம் கண்டென்ட் ஆச்சு, அதெல்லாம் வந்து மைண்ட்ல வரும். இன்னைக்கு தான் அந்த மாதிரி எந்த யோசனையும் இல்லை. ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு, சொன்னது எல்லாத்தையும் நடத்தி காமிச்சிட்டாரு. அது போக இன்னைக்கு பேசுனது எதையுமே வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு பேசுனது பூரா அவர் நடத்தி காட்டுவாரு அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து இப்ப இருக்கு இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச்ல. அவர் சொல்றதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. ஆமா, எதெல்லாம் வந்து நான் வந்து அழிப்பேன்னு சொல்றாரோ அதை பூரா அவர் பண்ணத்தான் போறாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இப்ப இருக்கு. இல்ல, விவசாய மக்களுக்கும் அவர் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி வந்து இந்த மந்த்ல என்ன பண்ண முடியுமோ அததான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது கண்டிப்பா வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதாவது எப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இமிடியேட். ஏன்னா இப்ப இந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதான, அடுத்து வரக்கூடிய பயிர் தட்டுப்பாடுகள் அந்த பிரச்சனையில திரும்ப வாங்க அதுக்கும் செலவு பண்ண வேண்டிய, அப்படி இருக்கும்போது இந்த கடனை வேவ் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது 45 to 60 டேஸ்க்குள்ள இந்த மாதிரியான விவசாய கடன் வேவ் ஆஃப் டைரக்டா ரிசர்வ் வங்கி தமிழ்நாடு அரசே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. இப்போ வேவ் ஆஃப் பண்ண எல்லாத்தையுமே ஒரு 60 டேஸ்க்குள்ள வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரிசர்வ் பேங்குக்கு டைரக்டா கொடுத்தாகணும். அதுக்கு என்ன பட்ஜெட்ல இப்போதைக்கு வந்து இதா இருக்குதோ, அஃபோர்டபுளா இருக்குதோ, நிதி எவ்வளவு ஒதுக்க முடியுதோ அந்த இதுக்கு அந்த அளவுல பண்ணிருக்காங்க. ஓகே, அவருடைய வாக்குறுதிகள் ஒன்னொன்னா வரும்போது கண்டிப்பா அது எல்லாத்தையும் பண்ணுவாரு, நிச்சயமா பண்ணுவாரு. நிதியை ஜெனரேட் பண்றது இப்ப வந்து முறைகேடாக நடக்கப்பட்ட பல விஷயங்கள்ல இருந்து அரசுக்கு வர வேண்டிய வருவாயை ஏச்சி பொழைச்சி அதுல வந்துட்டு 10 அன்னைக்கு கான்ட்ராக்டருக்கு கமிஷன் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூவை வரவிடாம அதுல இருந்து ஒரு கட்டை அவனுங்க வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்களா இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் அந்த சர்க்கிள் எல்லாம் ரெகுலேட் பண்ணி அந்த ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண விட்டாதான் கஜானாக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வர வேண்டிய காசு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கிற ரெவன்யூ வந்துட்டு வரும். அதெல்லாம் வச்சுதான் அந்த பிளான் எல்லாம் வச்சிருக்கிறாரு, ரெவன்யூ ஜெனரேஷன்ஸ் வச்சுதான். ஓகேயா, இன்னைக்கு ஒரு முறைகேடா செயல்பட்ட குவாரி மூலமா அரசாங்கத்துக்கு அது வந்துட்டு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கலாம் இருக்குது இல்ல, அதை வச்சு எவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கலாம். இத்தனை டெண்டர் இது பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணாங்களே, அதுல எவ்வளவு வந்து அரசுக்கு வந்து இழப்பு இருந்திருக்கும். பிக்கஸ்ட் இன்கமே வந்துட்டு கமர்ஷியல் டாக்ஸ் தான். இந்த கமர்ஷியல் டாக்ஸ் யார்கிட்ட இருந்துச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஆனா எவ்வளவு கஜானாக்கு போக வேண்டிய எவ்வளவு காசு பாக்கெட்டுக்கு போச்சுன்னு தெரியல. கமர்ஷியல் டாக்ஸ்லாம் ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா நம்மளுக்கு கஜானால சேர்த்திருந்தாலே இன்னைக்கு நம்ம வந்து நல்லாவே வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணி கமர்ஷியல் டாக்ஸ் மட்டும் கிளீனா இருந்திருந்தா போதும் சச்சினு. இல்ல, எல்லா துறையிலும் இருக்க இந்த கேப்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டிப்பா அதை க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து இவர் வந்து இந்த வாக்குறுதி கொடுத்த போதெல்லாம் என்னது இவ்வளவு கொடுத்திருக்காரு, இதெல்லாம் பண்ண முடியுமா, பாசிபிலிட்டியா அப்படின்னா, ஓகேவா, இந்த சிஸ்டம் கரெக்டான சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தி ஓகே இது பண்ணாவே நமக்கு வர ரெவன்யூ வச்சு எல்லாமே பாசிபிள். என்ன அது ஸ்லோவா நடக்கும், ஒவ்வொன்றா நடக்கும், எல்லாம் ஒரே டைம்ல எல்லாமே இது பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணிடலாம். சொன்னதுக்கும் மேலேயுமே கண்டிப்பா அதை கொண்டு வந்துருவாரு, நீங்க பாருங்க. பிளஸ் இந்த கரப்ஷன் பத்தியும் அவர் ஒரு பாயிண்ட் சூப்பரா சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற மாற்றம் கிடையாது, ஆனா ஒரு நாள் இந்த மாற்றம் வரும், அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா அது பண்ணிடுவாரு பாரு. அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறது. கரப்ஷன் ஆக்சுவலி ஊழல் ஒரு பிரச்சனையே இல்ல, அதை பேசினாலே பூமர் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆக்குனது இவனுங்க தான். அதை அக்கௌண்டபிலிட்டியா எடுக்கவே கூடாது யாருமே, அது வந்து பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணது யார் இவனே, எந்த அளவுக்கு கொண்டு லேபிள் பண்ணாங்க. February 2024 ஊழலை ஒழிக்க வரவேன்னு சொல்றவன் பாஜக காரனா. அதாவது பாஜக காரன்னா வந்து ஊழலை ஒழிக்க வரேன்னு சொல்லி இந்துத்துவா உள்ள போத்துவானா. ஏண்டாடி நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி பாஜக பூச்சாண்டி காமிச்சு கொள்ளையடிச்சு கொளுத்து போறதுக்கு நீ அன்னைக்கு இதே வார்த்தை ஊழல்ன்றது வந்து இட் இஸ் அ பூமர் கான்செப்ட். அதாவது ஊழலை ஒழிக்கவே முடியாதான். ஊழலை பாஜகவை எதிர்க்கணும்னா நம்ம இவங்களுக்கு எல்லாம் கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இவங்க எல்லாத்துக்கும் வந்து கப்பம் கட்டி இவங்க அதுல கொளுத்து நல்லா செனப்பணிமாய் வாழ்வாங்க. அதை அடிஷனலா நாங்க பாஜகவை தடுத்துருக்கோம். அதாவது பாஜகவை தடுக்கிறது வந்துட்டு எங்களுக்கு மெயின் தான். பட் ஆனா நாங்க கரப்ஷன் மட்டும் பண்ணி கொஞ்சம் காசு மட்டும் கொள்ளாடிச்சுக்கிறோம் அப்படி அதெல்லாம் வந்துட்டு அப்பதான் எரிச்சலா இருக்கும். இப்பதான் வந்துட்டு இந்த நாய்களுக்கு வந்து ஊழல் வந்துட்டு இப்போ வந்து
இப்ப இவங்க டெண்டர் பத்தி இவங்க பேச ஆரம்பிச்சிட்டானுங்க பாத்தியா இவனே சச்சின். அதாவது இப்ப 20 நாள்ல இப்ப 25 நாள்ல பிஜேபி பத்தி எங்கயா பேசினானுங்களா? இப்ப பேச மாட்டானுங்க. ஏன்னா நம்மளும் பிஜேபி மாட்டானுங்க. இதே ஒரு இப்ப ஏடிஎம்கே மாட்டாங்க. ஆட்சியில இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம வந்து பாஜகவோட அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துறோம், இந்த செயல் திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சிட்டோம்னு முட்டு கொடுக்கலாம். நம்மளுக்கு எதிராக இப்ப வந்து பாஜக எதிர்ப்பையும் பேச முடியாது, நமக்கு எதிராக ஊழலையும் பேச முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப பாஜக பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இல்ல. ஓகேவா? இதனால வரைக்கும் 5 வருஷம் அந்த பாஜகன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காய்ச்சிட்டு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப அதையும் ஒரு இது பண்ணியாச்சு. இப்ப பிஜேபி எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி irrelevant ஆயிட்டாங்க பாத்தியா? தலைவர் வந்ததுல அதான் ஆச்சு. இப்ப தெரியும் யாரு வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜக வளர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரியும். 4 சீட்டு ஜெயிச்சு வச்சிங்களே 21ல, இப்போ ஒரே சீட்டு தான். அடுத்த எலெக்ஷன்ல அதுவும் இல்லாம போயிருவானுங்க. நீங்க அவங்க வந்து மைசூர்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரிட்டர்ன் ஆனோன்னு அவங்க பாஜக ஹேண்டில் பண்ற விதத்திலேயே உங்களுக்கு அங்க என்ன டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுதந்திரம் நீங்க பாருங்க வந்து அப்படியே அவனுக்கு இப்போ உடனே தேவை வந்து அவன் வந்து ரொம்ப சீக்கிரமா கொண்டு வர நினைக்கிறது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இவனை அதுக்கான டிராஃப்ட் வந்துட்டு 10 நாளைக்கு ரெடியாகி அது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல வந்துட்டு அது டிஸ்கஷன்ல இருக்குது. அவன் வந்து அதை வெகு விரைவில் நடத்தணும், இந்த விண்டருக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து அதுதான். அதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அவனுக்கு பண்ணிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ன ஆந்திரால நடக்குது அந்த மாதிரியா? பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஸ்டேட் எலெக்ஷனையும் ஒரே ரவுண்ட்ல வச்சிருந்தா ஆந்திரால நடக்குது. அதுதான் நான் கேக்குறேன். இப்போ வந்து நீங்க 2 பேலட் இருக்கும், எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாக்கே ஒட்டுமொத்த இந்தியாக்கே வந்துட்டு 10 நாளைக்கு ஒரே டைம்ல வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும் கேக்குறேன். நீங்க 2 ஓட்டு போடணும். நீ 2 ஓட்டு ஒரு சென்ட்ரல்ல யாரை சூஸ் எம்எல்ஏக்கு ஒரு பேலட். இதுதானே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். எக்ஸாக்ட்லி. அப்படி அதை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2029 இருக்கிற மொத்த ஆட்சியும் கலைச்சி விட்டுட்டு இவனுங்க எல்லாத்தையும் மொத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கோட்டையும் அழி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். எந்த ஆட்சி 2 வருஷம் முடிஞ்சிருக்குதா 3 அவ்வளவுதான் அவன் ஆட்சி டிஸ்மிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் புதுசா எலெக்ஷன் நில்லுங்க, ஸ்டேட்டுக்கு நில்லுங்க, சென்ட்ரலுக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவானுங்க. திமுக கிட்ட இந்த இதுக்கு ஆதரவு கேட்டுட்டு இருக்கானுங்க இப்போ. ஓகே, அதுக்கு தேவையான வேலைகள் ஆதரவு கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்படின்னு அளவுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அங்க. இப்ப டீலிமிட்டேஷன் மாதிரி வந்து இதையும் கூட இது பண்ணிடலாம்ல, ஃபெயிலியர் ஆக்கலாம்ல. ஏன் செய்யுது? ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவங்களுடைய இது தேவைப்படுது. ஆனா அதான் அப்ப டிஎம்கே இந்த மூவ் வந்து ஒண்ணு அவங்களுக்கு ஃபேவரா இது பண்ணி, இல்ல ஓட்டே நான் போடல இப்படி எது பண்ணாலும் இது தமிழ்நாட்டுல சொன்னாலும் பேக் ஃபயர் ஆகும். டிஎம்கேக்கு இங்க பேக் ஃபயர் ஆயிரும். இல்ல நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலோ அல்லது பார்லிமெண்ட்ல வீராவசமா பேசிட்டு பயங்கரமா டயலாக்லாம் ஜனநாயக விரோதமான இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு. நீ சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். நீ எதிர்த்து ஓட்டு போடணும். எதிர்த்து ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த பில்ல முறியடிக்க முடியும். ஓகேயா? அதே மாதிரியே டீலிமிட்டேஷனை திமுக அப்போஸ் பண்ணிச்சு, தாவேக்கா அப்போஸ் பண்ணலன்னு சொல்லி லூஸ் குதிமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. டேய், தாவேக்கா அன்னைக்கு தேதிக்கு ஒரு எதிர்கட்சி, அந்த கட்சிக்கு வந்து எம்பி எல்லாம் கிடையாது. அந்த கட்சி தன்னோட பவர் ஆஃப் மெரிட், அதாவது எதிர்கட்சியா என்ன பண்ண முடியுமோ பண்ணுச்சு. உங்கள்ட்ட எம்பி இருந்துச்சு, நீங்க ஓட்டு போட்டீங்க. எங்கள்ட்ட எம்பி இருந்தா நாங்களும் ஓட்டு போட்டிருப்போம். இவ்வளவுதான் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாலும் இல்லையா, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தானே செஞ்சோம்.